வண்டிலாம் கழுவணும். எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது. மொத்தத்தையும் கழுவ வேண்டியதா இருக்குது. இந்த ஆயுத பூஜை வேற வந்துச்சு. வண்டி ஃபுல்லா கழுவணும். வண்டி, சைக்கிள், மாட்டு வண்டிலாம் கழுவணும். எவ்வளோ மண்ணு பூச்சி நிற்குது பாரு. நல்லா கிளீன் பண்ணோம். டேய் என்னடா சைக்கிள் மந்து வச்சுன்னுக்குற? டேய் கண்ணு தெரியலடா, நான் வந்து சைக்கிள் குளிப்பாட்டிங்கடா. டேய் நீ ஏன் தினமும் குளிக்க மாட்ட? சைக்கிள் குளிப்பாட்டிக்கிறாமா? நான் குளிக்காத்து நீ பாத்தியாடா? இன்னைக்கு ஆயுத பூஜைடா. எல்லா வீட்லயும் சைக்கிள்லாம் கழுவுறாங்க, வண்டிலாம் கழுவுறாங்க, மாட்டு வண்டிலாம் கழுவுறாங்க. நான் என் சைக்கிளை கழுவி கூடாதா? எல்லாரும் வாட்டர் பஸ் கைவாங்க, எல்லாம் பைக்கு அண்ணோட்ட எல்லாத்துலயும் கைவாங்க. நீ நடனாக்கா மந்தடிக்கிற மிஷின்லேயே கைவிடாடா. எப்படா டேய் உலகத்திலே மந்தடிக்கிற மிஷின் வச்சு சைக்கிள் கைவிடுப்பாடுறா. நீ தானே முதல்ல இருக்கு. உன்னால எங்க தெரியா பேசினாக்கா? டேய் மொத்தம் எனக்கு தெரிஞ்ச அப்படா. டேய் ஃபர்ஸ்ட் வண்டி சைக்கிள்லாம் கைவிட போடா. டேய் ஹரிசு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஆயுத பூஜை ஆச்சு, அதனால தான் கைவிலாம் போட்டு வைக்கிறேன். இன்னுமாடா இந்த காலத்து சைக்கிள் பயன் பார்த்தீங்கிற? நான்லாம் வண்டி வாங்கி எவ்வளோ ஓட்டிங்கிறேன். சரி நீ சின்ன பையன், வண்டி வாங்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு டிவிஎஸ் வாங்கி ஓட்டலாம்ல உன் வயசுக்கு. ஏன்னா அப்படி இருக்கிறேன் என்ன இன்னும் சைக்கிளை பயன்படுத்தி ஏன்னா கெட்டு போய்ங்கிறீங்க? யாரை பார்த்து டப்பா சைக்கிள்னு சொல்ற? என் சைக்கிள் பத்தி உனக்கு தெரியுமா? என் வண்டியில் எல்லாம் ஸ்பெஷல் அந்த சைக்கிள் இருக்குது. அந்த டப்பா சைக்கிள் என்ன இருக்குது சொல்கிறா? என் சைக்கிள்லேயே டப்பா சைக்கிள்னு சொல்லிட்டுல, நீ உன் வண்டி இப்போ 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட தான் வண்டி ஓடும். ஆனால் என் சைக்கிள் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இங்கேருந்து கோலூர் போத்தா கூட நான் போயிடுவேன். அதுவே நீ வண்டியில் போனால் பெட்ரோல் வாங்கி செலவு பண்ண. அதே என் சைக்கிள் வந்தால் பெட்ரோல் வாங்க தேவையில்ல, மெச்சின்னு போனால் மட்டும் போதும். அது ஓட்டும் போது எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், யோகா பயிற்சியும் பண்ண மாதிரி இருக்கும். என் வண்டி அந்த மாதிரிலாம் இல்லை. நான் பாட்டு ஓட்டினே இருந்தால் அது பாட்டு போயினே இருக்கும். நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 2 பஞ்சர் ஓட்டேன். ஒன்றா மிச்சம் ஒரு 40 ரூபா ஆகும். ஆனால் உன் வண்டிக்கு அம்மா செலவு. ஒரு நாளைக்கே 100 ரூபா போடுறேன்னா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய். வண்டியால் அதிக செலவா, சைக்கிளால் அதிக செலவா? இப்போ சொல்லலாம். என் சைக்கிளே டப்பா சைக்கிள்னு சொல்லிட்டியா? ஆமாண்ணா தம்பி, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஏன்டா அந்த வண்டி வச்சிருக்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாகுது. ரொம்ப செலவாகுது நீ சொல்றது பார்த்தா. இன்னைக்கே போய் இந்த வண்டியை போய் பாய்க்கால வித்துட்டு வந்துருந்தாடி, வித்துட்டு 4 கறி வாங்கி வந்துருந்தா. இதுக்கப்புறம் அந்த வண்டி வச்சு என்ன பயிக்க முடியாது. சைக்கிளோட அருமை பெருமெல்லாம் சொல்லி என் வாய்க்கில வெளிக்கேற்று வச்சுட்டா. சரிடா தம்பி, நான் போயிட்டு வரேன்டா. சரிடா தம்பி, பத்திரமா வீடு வந்து சேரு. சைக்கிள் கை வச்சுன்னு வா, போறேன். வீட்டுக்கு போறேன்டா. ஆமாண்டா. என் வீடு வழியா போறேன், என்னையும் டிராப் பண்ணிடுறேனா? டேய் தம்பி, சைக்கிள் வச்சிருக்கல, சைக்கிள் வாயாண்டா. டேய் இம்மா சைக்கிள் புராணத்தை பாடிட்டு இப்ப சைக்கிள்ல விட்டுட்டு வண்டியில வர சொல்றியாடா? அப்ப சைக்கிள் என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, ஒரே நிமிஷம். ஏடா போலாமா? நல்லா செல்லுல பூஜை பண்ணி ரப்பாங்களா? ஏய் யாரா நீங்களாம்? ஒரே எத்தனாடா போய் தைரியத்னாரா? ஏய் செல்போன் வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் இன்னைக்கு ஆயுத பூஜைனா அதனால தான் கை போட்டு வச்சுங்கண்ணா. டேய் அதுக்கு எதுக்குடா செல்போனை கை போட்டு வச்சுங்கிற? ஆயுத பூஜை அதுக்கு சம்மந்தமே இல்லடா. எதுக்குடா பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம்? ஏன்டா பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம்? நான் செய்யும் தொழில தெய்வம் இல்லையாண்ணா? அதுக்கு
அதானா நான் வேலை செய்யற பொருளுக்கு பொட்டு வச்சிங்கன்னா அதான் எனக்கு சோறு ஆகி போகுது. டேய் செல்போன் வேலை செய்யற? செல்போன் தான் உனக்கு சோறு போடுதா? நான் உனக்கு தெரியுமாண்ணா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுங்கன்னா அதான் நான் எனக்கு வந்து சோறு போகுது. என்னடா உன் சேனல் பேரு? பருவதமலை என்டர்டைன்மெண்ட் தான். நான் அங்க பாருங்க நான் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சு ஒரு சில்வர் பட்டனே வாங்கிட்டேன். டேய் உனக்கு யாரா இந்த சில்வர் பட்டன் கொடுத்தது? உனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபரா உன் சேனலுக்கு? அடப்பாவீங்களா, நாடு எங்கடா போயிட்டு இருக்குது? சரி நீயாச்சும் பரவாயில்ல, செல்போனுக்கு போட்டு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க. கேட்டா அந்த செல்போனை சோறு போட்டு சொல்ற. ஆனா இவன் பார்த்தா நீ போனுக்கு போட்டு வைக்கிறது பார்த்து அவன் போட்டு வைக்கிறான் அந்த பட்டன் போன்ல. அந்த பட்டன் போன்ல சேனல் இருக்குது. இதுல பாட்டு வச்சுக்கலாம். அடா பையன் பயப்பட உனக்கு சோறு போடுதா உனக்கு? ஆமா அதுதான் சோறு போட்டேன். நாடு விளைங்கடாடி. ஆயுத பூஜை எப்படிலாம் கொண்டாடுறாங்க பாரு நாட்டுல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? டேய் நீயே குளிக்க மாட்ட, சைக்கிள் குளி பண்ணிக்கிறான். நான் குளிக்க நீ பாத்தியாடா? ஆமாடா நான் பார்த்தேன்டா. டேய் சைக்கிள் என்ன குளி பண்ணிக்கிறா? எல்லாரும் பைக்கில் கைவாங்க, அறுபடி வாட்டர் பஸ் கைவாங்க, எல்லாம் பைக்கு அண்ணோட எல்லாத்துலயும் கைவாங்க. நீ நடானாக்கா மந்தடிக்கிற மிஷின்லேயே கைவிடாடா. எப்படா டேய்? உலகத்திலே உலகத்திலே மந்தடிக்கிற மிஷின்ல உலகத்திலே மந்தடிக்கிற மிஷின்ல வந்து கைவிடுப்பாரு டேய். உலகத்திலே மந்தடிக்கிற மிஷின் செயல் கைவிடுப்பாரு. அதான் முதல்ல இருக்கு. உலகத்திலே நீதான் மந்தடிக்கிற மிஷின்ல செயல் கைவிட்டு நீ தானே முதல்ல இருக்கிற. உலகத்திலே மந்தடிக்கிற மிஷினு மந்தடிக்கிற மிஷின் வச்சு சைக்கிள் கை இருப்பாரா? நீ தானே முதல்ல இருப்ப. ஹரிஷா சொல்றா. யார பார்த்து டப்பா சைக்கிள்? நீனா என் சைக்கிள் வந்து 1 வருஷத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்றேன். உன் வருஷத்துக்கு உன் வண்டிக்கு அம்மா என் சைக்கிளுக்கு நான் 1 வருஷத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நீ வண்டிக்கு அம்மா சம்பாதிச்சுக்கிற. உன் வண்டிக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போட்டால் தான் பெட்ரோல் வாங்க முடியும். என் வண்டி அந்த மாதிரிலாம் இல்லை. நான் பாட்டு ஓட்டினே இருந்தா அது பாட்டு போயினே இருக்கும். நான் இங்க பாருங்க நான் 1 லட்சம் சர்ப்ரைஸ் வாங்கி சில்வர் சப்ஸ்கிரைபர் சொல்லு. சப்ஸ்கிரைபர் சொல்லு. கிரைபர் சொல்லு. கிரைபர் அதான் சப்ஸ்கிரைபர். அதான் சப்ஸ்கிரைபர். நான் அங்க பாரு நான் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சு ஒரு சில்வர் பட்டனே வாங்கிட்டேன். பேசுறேன்.